ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு டிஃபன் தான் பார்க்க போகிறோம். இந்த சீசனுக்கு நிறைய பேருக்கு சளி பிடிக்கும், குழந்தைகளுக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்களுக்கு கஷாயம் இந்த மாதிரி எது கொடுத்தாலும் வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்டு போயிடுவாங்க. யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. குட்டீஸுக்கு கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதுக்கு தேவையானது கல்யாண முருங்கை இலைன்னு சொல்லிட்டு இருக்கும். கேட்டு விசாரித்து வாங்கி வச்சுக்கோங்க. இதில் 1 கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கிட்டு இந்த கல்யாண முருங்கை இலையை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி இதோடு ஊற்றிக்கோங்க. வடிகட்டெல்லாம் தேவையில்லை. இதோடு மிளகு வந்து நல்லா பொடி பண்ணி போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு இப்படி சப்பாத்தி மாவு மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு துணியில் வந்து நல்லா தட்டி அந்த ரொட்டியை நல்லா ரவுண்டாக தட்டிடுங்க. தட்டிட்டு ஒரு பேனில் வந்து எண்ணெயை தடவிட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் போடுங்க, இல்லை நெய் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் வந்து அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி ரொட்டி நம்ம சுடுவோம்ல அதே மாதிரி ரொட்டி மாதிரி சுட்டு எடுத்துட்டு நம்ம இதில் வந்து நாட்டு சர்க்கரை, தேங்காய் பூ இது 2ஐயும் வச்சு சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா குழந்தைங்க சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இது எதுவுமே தெரியாது, ஈஸியாக எல்லாருமே சாப்பிட்டு போயிடுவாங்க. சளி இருமல் எல்லாம் ஓடியே போயிடும். நெஞ்சு சளி எல்லாமே போயிடும். ரொம்ப சளி பிடிச்சி குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. பெரியவங்களுக்கு கூட கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்.